இடம் பரலோகம், நம்முன் தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பரலோகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் வந்துருவார். இங்க மரித்தவர்கள் எல்லாம் வரப்போறாங்க. அவங்க பூமியில எப்படி வாழ்ந்தாங்கன்றத வச்சுதான் அவங்கள பரலோகத்துக்குள்ள அனுப்பலாமா வேண்டாமான்றதை இப்ப நம்ம தீர்மானிக்க போறோம். இன்னும் ஜாஸ் கூட்டம் களை கட்டுது போல. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மெர்சி, இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதான்னு சொல்லி. இதோ ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். Praise the Lord, praise the Lord. அவங்க தான் லார்டே மெர்சி. Sorry Jesus, praise to the Lord. நீ பைபிள் வாசிப்பியா? உன் மூஞ்செல்லாம் பார்த்தா பைபிள் வாசிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? நான் டெய்லி 4 வேளை பைபிள் வாசிக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை புது பைபிளே வாங்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஏட்டத்தல்லு. நீ ப்ரேயர் பண்ணுவியா? ப்ரேயர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? பிரேயரா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்பனா நீலாம் பின்னாடி போயிடு. உனக்கு ஆராதனை என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வேகமா முன்னாடி போயிட்டு இருக்கேன். போ போ. இந்த மூஞ்செல்லாம் எதுக்கு இங்க நிக்குது? நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் கேட்கும் போது தூங்கிட்டு தானே இருப்ப. நீ அப்படியே விழிச்சிருந்த மாதிரி தான். ஆமா ஆமா. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நானாச்சு 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். நான் நிறைய ஃபெலோஷிப்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபெலோஷிப்னா என்னன்னு தெரியும்? அதெல்லாம் தெரியும். யாருப்பா அது முன்னாடி வருது? ஃபர்ஸ்ட் யாரு? வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். அப்படியா? உன் பேர் இல்லையே. எப்படி இருக்கும்? நீங்க தானே இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. ஓ அப்படியா? உப்பு சாரமற்று போயிடுச்சான். உன் பேர் இல்லை, நீலாம் கிளம்பலாம். என் பேர் இல்லையா? நான் தினமும் ஜெபம் பண்ணியிருக்கேன், வாரம் உபவாசம் இருந்திருக்கேன். என் பேர் இல்லையா? நீ ஊருக்கு எல்லாரும் முன்னாடி ஜெபம் பண்ண, பாஸ்டிங் இருந்த, ஆனாலும் உன்னால உள்ள போக முடியாது. நீ இது எல்லாமே உலக பார்வைக்காக உலக பார்வைக்காக பண்ண, ஆனா உன்னால உள்ள போக முடியாது. இல்லப்பா, உப்பு உபவாசமே, எண்ணெய் சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. ஐயோ, எல்லாரையும் அது பண்ணியா இது பண்ணியான்னு கேட்டேனே, நான் எதுவுமே பண்ணலையே. நீ உன் புருஷனை கூட்டிட்டு வரல? நம்ம போறது பரலோகம், அங்க கண்ணீரும் கவலையும் இல்லையா? அதான் விட்டுட்டு வந்தேன். ரெண்டாவது யாரு? வாங்க, உன் பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு நிறைய தசம பாகம் கொடுத்துருக்கேன். ஐயோ திருட்டு, எல்லாமே திருட்டு பண்ண ஆண்டவரே. நீங்க இந்த பொண்ணை ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஆனா இந்த பொண்ணு லஞ்சம் வாங்குது, அதுல தசம பாகம் கொடுக்குது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. ஏசப்பா எனக்கு நிறைய சம்பளம் இருக்க வேலையா கொடுத்தாங்க. ஆனா நான் தான் சீக்கிரம் வந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உன்னை உள்ள விடலையா? வாங்க, உங்க பேர் என்ன? ஆண்டவரே, இருங்க, இது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு பார்த்து பழகிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் மெர்சி, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இது வாமாங்க, உன் பேர் என்ன? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேரு அபிஷேக ராணி. நான் வாரம் தவறாம சபைக்கு போவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன். ஐயோ ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொழையாடியில வேற பாஷை. இவளை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே ரெண்டா போயிடும். என்ன விட மாட்டீங்களா? என்ன விடலன்னா என் எதிர்க்க வீட்டு பங்கஜம், அவ பேர் இருக்கா? இல்லையே, அந்த பொண்ணு பேர் இல்லையே. அப்பாடா, என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவ பேரும் இல்லைல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நரகத்துக்கு வாடி, நீயா நானான்னு பார்த்துடலாம். பாய்ஸ், டேக் மீ. யார் இந்த அம்மா இந்த கிழி கிழிக்குது? ஐயோ, கெத்து விட்டுற போகக்கூடாதுன்ட்டு நல்லா சீன் போட்டோம். நரகத்துல போய் என்ன பாடுபட போறனோ தெரியல. அடுத்தது வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கிரேசி. உங்களோட பேர் இருக்கு. நீங்க இந்த பூமியில இயேசுவுக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உங்களால நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அதனால இந்த பூமியில உண்மையும் உத்தமமா வாழ்ந்ததால இயேசு இந்த பரலோக ராஜ்யத்துல உங்களை பிரவேசிக்கிறதுக்காக அழைக்கிறார். உள்ள வாங்க. அடுத்தது வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டது. என்னது கிறுக்கப்பட்டிருக்கா? நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு தப்பு பண்ணலையே.
நீ கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இரு. நீ என்ன பாவம் பண்ணன்னு உனக்கே தெரியும். அடுத்தது வாங்க, உங்க பேர் என்ன? ஐயா, என் பேர் கண்ணம்மா ஐயா. நீங்க உங்க பேரு புஸ்தகத்துல இல்ல, நீங்க பாவத்துல இருந்து மன திரும்பல, அதனால உங்க பேர் இல்ல. பாவமா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது ஐயா. நான் கூட பிளஸ்ஸி அம்மா வீட்டில் வேலை செய்யும் போது டிவியில் பாவத்தை குறித்து பார்த்துருக்கேன். தோதோ இவங்க தான் ஐயா பிளஸ்ஸி அம்மா. அம்மா, உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமா வேலை செஞ்சேன், ஒரு வாட்டியாவது நீங்கள் எனக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லிருக்கலாம்லம்மா. எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது இல்ல. என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. இப்ப தெரியுதா உனக்கு? அடுத்தது வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு பிரியா. பிளஸ்ஸி, நீ இங்கே தான் இருக்கியா? நீங்க என்ன பண்ற? இவங்களாம் யாரு? அதை நாங்க சொல்றோம். இவங்களால இவங்க எந்த காலத்துல பேசணுமோ அந்த காலத்துல பேசல. இப்போ அவங்க நினைச்சாலும் பேச முடியாது. அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படல, அதுவும் இல்லாம நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால உங்களால உள்ள போக முடியாது. என்னது இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? என் ஃப்ரெண்டு தானே பிளஸ்ஸி? நீ இயேசுவை பத்தி நீ அறிஞ்சிருக்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருப்போம். ஏன் இப்படி பண்ணிட்ட? உன்னாலதான் எனக்கு நிலைமை பாரு. நான் நரகத்துல போய் வேதனைப்பட போறேன் பாரு. அவளை விட்டுடுங்க. என் மேலதான் சொல்லுங்க ப்ளீஸ். என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு நான் தான் சொல்லல. நான் சொல்லியிருந்தா அவ பரலோகம் வந்திருப்பா. அவளை விட சொல்லுங்களேன். நீங்க இப்ப நினைச்சாலும் உங்களை உள்ள அனுப்ப முடியாது. இப்போ தெரியுதா நீங்க ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னு? இந்த ஆத்துமாக்களுக்கு நீங்க இயேசுவை பத்தி ஒண்ணுமே சொல்லல. உங்களாலையும் உள்ள போக முடியாது. இவங்களை வந்து அழைச்சிட்டு போங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் சொல்றது நம்ம விழுந்த கடமை. அதை நம்ம யாருக்கும் அறிவிக்கலன்னா நமக்கு ஐயோ தான். எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் ஆண்டவரை பத்தி சொல்லிடுங்க.